அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க குருவே துணை. குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் 20வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அதன் ரீதியாகவே நம்ம இன்னைக்கு எண்கள் ரீதியான பதிவு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதை எண்களையும் நம்ம ஜோதிடத்துல எப்படி இணைக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஜோதிட பதிவுகள் தான் அதிகமா வந்துகிட்டே இருக்குதே ஒழிய, இந்த எண்களை நம்ம எப்படி இதுல அதில் ஜாயின் பண்ணி நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 2ஆம் பாவம், அதாவது பணம். பணம் எப்படி வரும், பணம் எப்படி சேர்க்க முடியும், பணம் 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 எல்லா இடத்துலையுமே பணம் தான் இன்னைக்கு அதிகமா பேசுது. அப்ப பணத்தை நம்ம சேர்க்கணும், அதை வசியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், அதற்கு நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய ஜாதகத்தை இதுல எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம எடுத்து ஆய்வு பண்ணி அதன் பிரகாரம் தான் நம்ம ஒரு எண்களை நம்ம தேர்வு செய்யணும். இதை எப்படி நம்ம எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, சில எக்ஸாம்பிள சொன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு மேலோட்டமாக நம்ம சொல்லும் போது அது உங்களுக்கு புரியாது. அப்ப இந்த எண்களை நம்ம எப்படி எடுக்கணும், எப்படி பயன்படுத்த வேண்டும். அப்ப 1ல் இருந்து 108 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு தனித்தனி தன்மைகளும் அதுக்கு தனித்தனி பவருமே இருக்கிறது. அப்ப தனித்தனி தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, 1ஆம் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நியூமராலஜில, அதாவது அது உங்களுக்கு சூரியனுடைய நம்பர், அது நல்ல ஒரு ஹெட்வைட், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிகார தோரணை அப்படின்ற ஒரு விஷயம், அடுத்து தலைமை பண்பு, இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லுவாங்களே ஒழிய மற்றபடி அதுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதுவும் நமக்கு தெரியாது. அப்ப இதுல இருக்கக்கூடிய 1ல் இருந்து 108 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல நல்ல நம்பர்களும் இருக்கிறது, கெட்ட நம்பர்களும் இருக்கிறது. அப்ப சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம 1ஆம் நம்பர் அப்படி எடுத்து நம்ம பயன்படுத்த கூடாது. சரிங்களா? அப்ப 1ஆம் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வெறும் சூரியன் மட்டும்தான் நாங்க வேலை செய்யும். அதன் மூலமாக நமக்கு அதிகமான பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. எந்த இடத்துலயுமே நமக்கு ஒரு சிறப்பு இருக்காது. ஒரு ஈகோ, ஒரு ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதிகமா அங்க செயல்படும். அதனால நம்ம 1ஆம் நம்பர் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த எண்களையும் நம்ம ஜாதகத்தையும் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம்னாக்கும், இப்ப ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கும்ப லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாங்களே. அப்ப ஒரு கும்ப லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதை எல்லா இடத்துலையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்றோம். அதை எப்படி பயன்படுத்தணுன்றது நீங்க தான் இது பண்ணிக்கணும். அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், இப்ப கும்ப லக்னம், லக்னத்துக்கு 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே குரு வந்துருவார். அப்ப குரு உங்களுக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 2 குடையவன், அதுவும் 11 குடையவனும். அப்ப அவர் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த இடத்துல இருக்கும். அதாவது 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த விஷயங்கள் அது எப்படி வேலை செய்யும்? அப்ப அந்த புதனுடைய நட்சத்திரம் என்னமோ அந்த நட்சத்திரத்தை எடுத்து நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்படி நம்ம பயன்படுத்தும் போதுதான் நம்மளுக்கு அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அப்ப இந்த 12 பாவங்களிலும் இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் முதல்ல எந்த எண்கள் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இந்த எண்களை நம்ம எப்படி ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்ப ஒருவருடைய ஜாதகம் இப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மேஷ லக்னம். அப்ப மேஷ லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே லக்னத்துக்கு 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சுக்கிரன் வந்துருவாரு. அப்ப இந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்றத நம்ம கவனமா எடுக்கணும். அப்ப எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, அது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நல்ல எண்களாக நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். சரிங்களா? ஏதோ ஒரு நம்பரை எடுத்தோம் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடாது. அப்ப இதுல சூரியன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே 1ஆம் நம்பரை நம்ம எடுத்துக்குவோம், 19ஆம் நம்பரையும் நம்ம எடுத்துக்குவோம்.
அப்ப 19 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அப்ப 1ல இருந்து இருக்கக்கூடிய 108ல இருக்கக்கூடிய நம்பர்கள்ல எது நல்ல நம்பர், எது கெட்ட நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா நம்பர்களுமே உங்களுக்கு நல்ல எண்களாகத்தான் நம்ம வந்து இன்னைக்கு கொடுக்கலான் இருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த 2 குடையவன் சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அவர் யாருடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினியில உட்கார்ந்துட்டாரு. அப்ப அஸ்வினி அப்படின்ற ஒரு விஷயத்துல உட்கார்ந்துட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த மாதிரியான எண்களை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அப்ப அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 16 அப்படின்ற நம்பரை இவர்கள் பயன்படுத்தலாம். அதை எதுல பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கையில வைத்திருக்கக்கூடிய ஒரு போன் நம்பராக இருக்கட்டும், இது வந்து நம்மளுக்கு எப்பயுமே நீங்க வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா நீங்க பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்க எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கும் தாராளமா நீங்க வந்து இந்த 16 அப்படின்ற நம்பரை நம்ம எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போறது, அடுத்து நம்ம கையில எழுதி நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே தினசரி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அப்ப இது வந்து எந்த மாதிரி இடத்துல எழுதணும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து போன வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம். கையில ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய குருமேட்ல நீங்க வந்து இந்த நம்பர்களை நீங்க வந்து எழுதிக்கலாம். அது வந்து பேனால எழுதலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா எழுதிக்கலாம். அது தினமும் நீங்க எழுதணும். இப்ப நீங்க வந்து ஒரு கோன், அதாவது ஒரு மருதாணி கோன்ல நீங்க வாங்கி அந்த மருதாணி கோனை வந்து நீங்க எழுதிட்டீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். அப்ப இந்த 16 அப்படின்ற நம்பரை நம்ம அந்த இடத்துல எழுதி அதை தினசரி நம்ம வந்து பார்க்கும் போது அது நல்ல வைப்ரேஷனை நம்மளுக்கு கொடுக்கும். பணம் கொடுக்காதவங்க கூட அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கைக்குள்ள வந்து சேரும். சரிங்களா? இப்படிதான் நம்ம வந்து இந்த 2 குடையவன் என்ற சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த சாரத்தை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக அந்த 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து மேஷ லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம சொன்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சுக்கிரனா தான் வருவாரு. அதுவே சுக்கிரன் உங்களுக்கு வேற லக்னம், அதாவது ராசி நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பரணியில உட்கார்ந்துட்டாரு, தன் சுய நட்சத்திரத்துல ஏறி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதற்கு எந்த நம்பர்களை நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து 6 அப்படின்ற நம்பரை நீங்க வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம். இது அனைத்துமே உங்களுக்கு வந்து நல்ல எண்கள், கெட்ட எண்கள் இங்க வந்து ஆட் ஆகலை. நல்ல எண்கள் மட்டும்தான் நம்ம வந்து இப்ப கொடுக்கக்கூடிய கண்டென்ட். சரிங்களா? அப்ப இந்த எண்களை நீங்க தாராளமா பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நீங்க வந்து அது எக்ஸாம்பிளுக்கு கூட நீங்க வந்து இது நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து தாராளமா அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த 2 குடையவன் என்ற நட்சத்திரம், இது உங்களுடைய ஜாதகத்துல இப்போ ஒருத்தருக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருக்கலாம். அப்ப அவர் 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பரணியில உட்கார்ந்துருக்கலாம். இது மாதிரியாக இருந்தாலும் அந்த நம்பர் அங்க வேலை செய்யும். அப்ப 2 குடையவன் என்ற சாரம் யாரு அப்படின்றத நம்ம கவனமா தெரிஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கிருத்திகையில உட்கார்ந்து அவர் வந்து உங்களுக்கு இருக்கிறாரு. அதுல உங்களுக்கு தசா புத்தியாக நடந்தாலும் சரி, இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இதுக்கு நீங்க எந்த நம்பர்களை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமா 10 அப்படின்ற நம்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம். 10ஆம் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பூரண நன்மைகளை கொடுக்கக்கூடிய நம்பர். அப்ப 10 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சூரியன் என்ற நட்சத்திரம், அதாவது சூரியன் வந்து மேசத்தில் எத்தனை டிகிரியில உச்சமாவார் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இதுல எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அனைத்துமே உங்களுக்கு சூட்சமமான கண்டென்ட்கள் தான். இதை எல்லாத்தையுமே நீங்க வந்து தாராளமா பயன்படுத்தினா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு வந்து நற்பலன்களை தருதா இல்லையா அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக உங்களுடைய லக்னத்திற்கு 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ரோஹிணியில உட்கார்ந்துருக்காரு. இப்ப ரோஹிணி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கிருஷ்ணனுடைய நட்சத்திரம். அப்ப கிருஷ்ணர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து சந்திரன் உச்சமாகக்கூடிய அந்த இடம். அப்ப அதுல இருக்கக்கூடிய நல்ல எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து 20 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து தாராளமா பயன்படுத்தலாம். அப்ப 20ஆம் நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு போன் நம்பராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வண்டி எண்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எண்கள் கூட நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்ப இந்த 20 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு புக்ல எழுதுறதோ, தினசரி நம்ம வந்து 20 முறை அந்த 20 அப்படின்ற நம்பரை நம்ம எழுதி பார்க்கறதோ, இது மாதிரி விஷயங்களை நம்ம எழுதும் போது அது நமக்கு நல்ல ஆக்டிவேஷன், நல்ல ஆக்டிவேட் ஆகும் நம்மளுக்கு. சரிங்களா? அடுத்ததாக இதற்கெல்லாம் சூட்சம பலன்களும் இன்னமும் இதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் மேலோட்டமானதை நம்ம வந்து
நட்சத்திரங்களுக்கு உண்டான நம்பர்களை மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அது கூட நம்ம எதை கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு எண்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா நேரங்கள் உங்களுக்கு வந்து குறைவாக இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம வந்து சொன்னாக்கும் அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அது வேண்டு அதனால நம்ம வந்து இந்த எண்கள் நல்ல எண்களை மட்டும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்ப 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து மிருகசீரிஷத்துல உட்கார்ந்து இருக்குது. அப்ப மிருகசீரிஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே செவ்வாயோட நட்சத்திரம். அப்ப செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நல்ல நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 45 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து தாராளமா பயன்படுத்தலாம். இந்த 45 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தலாம், அத மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றத நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். இந்த நம்பர்களை எல்லாம் நீங்க இப்போதைக்கு எழுதி வச்சு நீங்க வந்து அது ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து ஒரு கிரகம், அதாவது 2 குடையவன், உங்களுடைய லக்னத்துக்கு 2 குடையவன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே திருவாதிரை நட்சத்திரத்துல உட்கார்ந்து உங்களுக்கு வேலை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, திருவாதிரை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ராகுவோட காரகம். ராகு பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே போன வீடியோல நம்மளுடைய ரவிராஜன் சார் கூட சொல்லியிருந்தாரு, தோலை உறுத்தி காட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு சொன்னாரு. அதனால நம்ம வந்து அந்த ராகுவோட நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு 22 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 22 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து வசியம் அப்படின்ற விஷயம் அதிகமாக இருக்கிறது. அது எந்த ஒரு வசியமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஜனவசியமாக எடுத்துக்கலாம், இல்ல கணவன் மனைவி வசியமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த மாதிரி வசியத்தையும் நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்ப நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே இதை பயன்படுத்தினால் இந்த எண்கள் உங்களுக்கு வேலை செய்யும் என்பதா எங்களுடைய குருநாதர்கள் எங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு குருவோட இதுவே நம்மளுக்கு வந்து கொடுத்தது அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நீங்க வந்து இந்த 22 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பண விஷயத்துக்கு முக்கியமாக நீங்க எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அப்ப 22ஆம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இங்க திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்துக்கு 2 குடையவன் அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தா அது உங்களுக்கு தாராளமாக அந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து திருவாதிரைக்கு அடுத்து இருக்கக்கூடியது புனர்பூச நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு 2 குடையவன் அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு. புனர்பூசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ராமர் பிறந்த நட்சத்திரம்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த ராமர் பிறந்த நட்சத்திரத்துல ஒரு 2 குடையவன் போய் அங்க உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதற்கு எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம், அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வந்து நீங்க வந்து 12 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்ப இது எல்லாமே வந்து குருவோட நம்பர்களாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுவும் வேலை செய்யும். அப்ப 108 நம்பர்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது என்பதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுவே வந்து வேற ஒரு நம்பரை எடுத்து நம்ம அதுல போடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க வேலை செய்யாது. சரிங்களா? அப்ப இங்க கொடுக்கக்கூடிய இந்த எண்கள் உங்களுக்கு அதீத உங்களுக்கு ஒரு பலன்களை தரும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்ப வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நட்சத்திரத்தில் 2 குடையவன் ஏறி உட்கார்ந்து அவர் இருந்தாக்கும் அது தாராளமாக நீங்க வந்து 12ஆம் நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தலாம். அப்ப 12 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது சில விஷயங்களை நம்ம வந்து கவனமாக நம்ம பார்க்கணும். அங்க வந்து பணம் காசு அனைத்துமே வரும், வந்தாலும் அங்க வந்து நிற்காது. அதை வந்து நம்ம வந்து பொருளா மாத்திக்கணும். பொருளா மாத்திக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சேர்க்கலாம். ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நிற்கும், நம்மளுக்கு பணமா மட்டும் சேர்க்க முடியாது. அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புனர்பூசத்துக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம். அப்ப பூசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு முருகப்பெருமான் தான் நமக்கு ஞாபகம் வருவார். தைப்பூசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே முருகப்பெருமாள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவார். அப்ப அந்த நட்சத்திரத்துல உங்களுடைய 2 குடையவன் அங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். லக்னாதிபதி அங்க போய் உட்கார்ந்து இருந்தா அதையும் நீங்க எடுத்துக்கலாம். அப்ப லக்னாதிபதி உங்களுக்கு செயல்படணும். உடம்பு சரியில்லை, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்குது சார், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக அந்த நம்பர்களை நீங்க வந்து பயன்படுத்தலாம். அப்ப பூச நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எந்த எண்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 08 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்ப அந்த 08 அப்படின்ற நம்பரை சார் அதெல்லாம் 8ஆம் நம்பர் சார், அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த கூடாது அப்படின்லாம் ரொம்ப பேர்
அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம். சரிங்களா? 8 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அருமையான நம்பர். நம்ம பிறக்கும் போது அது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து இதுக்குள்ள போய் பேச வேண்டாம். இந்த 8ஆம் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 8 அப்படின்ற நம்பர். யாருமே பிரச்சனை இல்லாம அங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்துக்குள்ள வர முடியாது. ஒரு வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு தோல்வி இல்லாம வளர்ச்சி வரவே வராது. அதனால நம்ம வந்து இந்த 8 அப்படின்ற நம்பரை நம்ம முன்னையே எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையான பலன்களே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு, சார் என்ன சார் பண்றது, ஒண்ணுமே புரியல, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலுமே எனக்கு சரியில்லை, எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லாம தான் போயிட்டு இருக்குது, இதுக்கு என்ன ஏதாவது ஒரு தீர்வு இருக்குதா, எண்கள்ல ஏதாவது எனக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா அப்படின்னு ரொம்ப கிளைண்ட் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும். சரிங்களா? அப்ப வந்து ஒரு லக்னாதிபதி போய் அங்க பூசத்துல உட்கார்ந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக 08 அப்படின்ற நம்பரை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை அங்க தீர்வு அப்படின்ற விஷயத்துக்குள்ள வந்து நிற்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசத்துக்கு அடுத்து வரக்கூடியது ஆயில்யம். ஆயில்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புதனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அது சர்ப்ப கிரகங்களுடைய அந்த இதுவே வந்து உங்களுக்கு போட்டிருக்கதே பின்னல் போட்ட மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த சிம்பிளே போட்டிருப்பாங்க. அப்ப அந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்றதாக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 2 விதமான ஒரு யோசனைகள் அங்க போயிட்டு இருக்கும். 2 விதமான யோசனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே லக்னாதிபதி அது மேல ஏறி உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 மனசு, 2 வேணும், ஒண்ணுதான் இன்னொன்னு வேணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2 குடையவன் அங்க போய் உட்கார்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 2 வருமானங்கள் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதீதமாக அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அவர்கள் எந்த அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமா நீங்க வந்து 14ஆம் நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தலாம். அப்ப 14ஆம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த நம்பர் நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கும். பண வரவு, பண வசியத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த எண்கள் நமக்கு உருவாக்கும். சரிங்களா? அப்ப இப்போ 9 நட்சத்திரங்களுக்கு நம்ம வந்து பார்த்திருக்கோம். இனி உங்களுக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இனி 18 நட்சத்திரங்களுக்கு இருக்கு. நம்ம அதையும் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துருவோம். சரிங்களா? டைம் ஆயிடுச்சுங்களா? எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்குது? பேசலாமா? சரி, ஓகே. அடுத்ததாக உங்களுடைய லக்னத்திற்கு 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் வேகமா நம்ம முடிச்சிடலாம். 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மக நட்சத்திரமாக, மக நட்சத்திரத்துல நின்று உங்களுக்கு ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து 52 அப்படின்ற நம்பரை நீங்க பயன்படுத்தலாம். இது எல்லாமே நம்ம வந்து முன்ன சொன்ன ஒரு கான்செப்டுக்குள்ள நீங்க இதை வந்து பயன்படுத்தி நீங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக பூர நட்சத்திரத்துல நின்று உங்களுக்கு திசையோ புத்தியோ அப்படின்றத விட 2 குடையவன் ஏறி நின்று உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து 42 அப்படின்ற நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்ததாக 2 குடையவன் என்ற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரத்துல உட்கார்ந்து உங்களுக்கு வேலை செய்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதற்கு உண்டான நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 அப்படின்ற நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தலாம். 64 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளை சுத்தி ஒரு கோட்டையை கட்டக்கூடிய ஒரு சூழலை நம்மளுக்கு உருவாக்கும். அப்ப சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம ஒரு அரசியல்வாதியோ அங்கேயாவது நம்ம போறோம் அப்படின்னாக்கும் அந்த அரசியல்வாதிகள்கிட்ட நம்ம போனோம்னாக்கும் பெரிய அரசியல்வாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாவே உங்களுக்கு எம்எல்ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போனோம்னாக்கும் சும்மா விட்டுருவாங்களா, நம்ம போனோம்னா எதுக்கு வந்து ஏது வந்திருக்கு அப்படின்ற 10 பேர் வந்து சுத்திடுவாங்க. அப்போ ஒரு கோட்டை அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்குள்ள இருக்கும். அப்ப நம்மளை சுத்தி அப்படின்ற ஒரு கோட்டையை கட்டக்கூடிய நட்சத்திரமே இந்த உத்திர நட்சத்திரம். அதுவும் இல்லாம இந்த 64 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்துவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும். சரிங்களா? அடுத்ததாக அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் உங்களுடைய லக்னத்திற்கு 2 குடையவன் அஸ்தத்துல உட்கார்ந்து உங்களுக்கு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நீங்க தாராளமாக 56 அப்படின்ற நம்பரை நீங்க வந்து தாராளமா பயன்படுத்தலாம். 56 அப்படின்ற நம்பரை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு பண வசியம் அப்படின்ற விஷயம் நன்றாகவே இருக்கும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்துல நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 குடையவன் சித்திரையில உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமா நீங்க எந்த நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 54 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து சுவாதி. அப்ப சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தாராளமா இதுக்கு நல்ல எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும்
ஒரு நம்பர்கள் மட்டுமே நல்ல நம்பரா இருக்கிறதுனால நீங்க அந்த நம்பரையே நீங்க வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம். அப்ப 22 அந்த நம்பர்களை நீங்க வந்து 3 நட்சத்திரத்துக்குமே நீங்க வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம். அப்ப 22ஆம் நம்பரை நம்ம வந்து எந்தெந்த நட்சத்திரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் திருவாதிரை, அஸ்தம், திருவாதிரை, சுவாதி, அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சதயம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே இந்த 22 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது சிறப்பான ஒரு பலன்களை தரும். அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து விசாகம். அப்ப விசாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு குருவோட நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கேஷுவலா பேசுவாங்க. இப்ப கேஷுவலா பேசுறதுனால பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நட்சத்திரமாகவே நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். தலையற்ற நட்சத்திரம். தனக்கு மேல் யாராவது இருக்கிறாங்கன்னு நினைச்சு அவர்கள் செய்யும் போது அந்த விஷயம் அவர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். தான் தான் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிச்சு கட்டிடும். அப்ப வந்து தனக்கு மேல் ஒருவர் இருக்கிறார்கள், அவர்களை கேட்டு நம்ம செய்யும் போது அந்த விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் சிறப்பான ஒரு பலன்களை அடைவார்கள். அப்ப 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவர்கள் அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து வேலை செய்கிறாரு, நட்சத்திரத்துல இருக்கிறாரு, ஆனா நம்மளுக்கு பணம் வசியம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமா நீங்க வந்து 84 அப்படின்ற நம்பரை நீங்க பயன்படுத்தலாம். அப்ப இந்த 84 நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது பணம் வசியம், பணம் அப்படின்ற ஒரு விஷயம், கொடுக்காத பணம் கூட நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த நம்பர் நமக்கு ஏற்படுத்தும். அப்ப அதெல்லாம் கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்தை புள்ளி வச்சா நீங்க ரோடு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். அப்ப இந்த 84 அப்படின்ற நம்பர்களை எல்லாம் வந்து நம்ம வந்து தினசரி காலையில நம்ம வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இன்னைக்கு இவர் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த 84 முறை அந்த 84 அப்படின்ற நம்பரை நம்ம எழுதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கும் அந்த நம்பர் நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் நமக்கு அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே தனித்தனியா தான் இருக்கு. வெறும் இந்த 84 மட்டும் நீங்க வந்து போட்டுட்டு எழுதக்கூடாது, சரிங்களா? அப்ப யாருக்கு ஜாதகம் பார்த்து தனித்தனி விஷயங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதனால இந்த 27 நட்சத்திரங்கள்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்துல 2 குடையவன் எங்க இருக்காரு அப்படின்றத பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்க வந்து அந்த எண்களை எடுத்து எழுதணும், சரிங்களா? ஓகே. அடுத்ததாக அனுஷம். அப்ப அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய நட்சத்திரமாக வருகிறான். அப்ப அந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அங்க உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த நம்பரை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 71 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த 71 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எல்லாமே நமக்கு வந்து கொட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டாது. இந்த 71 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பெரிய பெரிய ஆட்கள் நம்ம கூட உள்ள வருவாங்க, ஒரு கனெக்டிவிட்டிக்கு வருவாங்க. அந்த கனெக்டிவிட்டியில இருந்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அதாவது பண வசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எல்லாமே கட்டுக்கட்டா கொண்டு வந்து அள்ளி போடுவாங்களா அப்படின்லாம் கிடையாது. நல்ல விஷயங்களை நம்மளுக்கு இழுத்து கொடுக்கக்கூடிய இந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளை சுத்தி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் என்பதுக்காக தான் இத்தனை விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய கண்டென்ட் தான். இது எல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து லைவ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, பரவாயில்ல. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம். அப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்துல நின்று அதாவது உங்களுடைய 2 குடையவன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு 2 குடையவன் அந்த கேட்டை நட்சத்திரத்துல உட்கார்ந்து உங்களுக்கு வேலை செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க என்ன நம்பர்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா 41 அப்படின்ற நம்பரை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அப்படி 41ஆம் நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரம். அப்ப மூல நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 79 அப்படின்ற நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தலாம். அப்ப 79ஆம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த மூல நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் 2 குடையவன் உட்கார்ந்து அங்க வேலை செய்கிறாரோ அதை சார்ந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பூராடம். அப்ப இந்த பூராட நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நம்மளுடைய 2 குடையவன் உட்கார்ந்து அங்க வேலை செய்யறாரு, இல்ல லக்னாதிபதியே போய் நிக்கிறாரு, அல்லது உங்களுக்கு 4 குடையவன் அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணும். இப்போ ஒரு வீடு கட்டணும் ஒருத்தருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 குடையவன் எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நம்பர்களை நீங்க எடுத்து பிடிங்க.
தாராளமா உங்களுக்கு ஒரு வேலை நல்ல வேலை நடக்குமா இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து வீடு கட்டுறோம், நம்மளுக்கு வந்து கட்டிக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம், அப்படி சொல்றோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ரொம்ப பேர் இருக்கிறாங்க, வீடு கட்டணும் அப்படின்னு. அப்ப அவர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப பூராட நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 87 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தலாம். அப்ப 87ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை குறிகாட்டும். அடுத்ததாக உத்திராடம். அப்ப இந்த உத்திராட நட்சத்திரத்துல ஒரு லக்னத்துக்குரிய 2 குடையவன் அந்த உத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமா நீங்க வந்து 73 அப்படின்ற நம்பரை பயன்படுத்தலாம். அப்ப 73ஆம் நம்பரை யார் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. அதை பார்த்து சரியா நீங்க வந்து புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் திரும்ப திரும்ப வீடியோவை போட்டு கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக திருவோணம். திருவோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் அப்படின்னு சந்திரனுடைய நட்சத்திரம். அப்ப ஒரு லக்னாதிபதி யாராவது திருவோணத்துல விழுந்துருச்சு, லக்னாதிபதி போய் நின்ற நட்சத்திரம் திருவோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவங்க கண்ணீர் விடாத நாட்கள் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவருடைய வாழ்க்கையில கண்ணீர் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பரவாயில்ல, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இந்த திருவோணத்துல நிக்கிது 2 குடையவன் நிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 74 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம். 74ஆம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது அதீத பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம். இப்ப அவிட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நம்பர்களை நம்ம எடுத்து போட முடியுமா அப்படின்னு பார்த்து அப்படி போடக்கூடாது. இது எல்லாமே நல்ல எண்களாக கொடுக்கறதுனால தாராளமா நீங்க எந்த நம்பர்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 99 அப்படின்ற நம்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதையெல்லாம் கூட்டி ஒன்னால மாத்தவே கூடாது. இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அதை அப்படியே தான் நீங்க வந்து பயன்படுத்தணும். அதை கூட்டி ஒன்னாக்கி அதை வந்து இதெல்லாம் பண்ணவே கூடாது. சரிங்களா? அப்ப இந்த 99ஐ நீங்க வந்து பயன்படுத்தும் போது நம்ம செவ்வாயுடைய அதாவது அவிட்ட நட்சத்திரம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்ததாக சதய நட்சத்திரம். அப்ப சதயத்துக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம், அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம் இது 3க்குமே நம்ம வந்து 22 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பூரட்டாதி. பூரட்டாதி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுடைய குபேரர் பிறந்த நட்சத்திரம் நம்ம சொல்லலாம். அப்ப குபேரர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவருக்கு எந்த நம்பர்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக 93 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தலாம். குபேரர் ஒவ்வொருவருக்கும் குபேரர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் வரும். அப்ப அந்த நட்சத்திரத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தினா தான் உங்களுக்கு குபேரர் அப்படின்றவ அங்க வேலை செய்வார். இந்த குபேரர் நட்சத்திரம் 93 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தினாலும் உடனே நம்ம குபேரர் ஆயிடுவோமா அப்படின்ற கணக்கு கிடையாது. ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் அவரவருடைய குபேரர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு நட்சத்திரம் வருவார்கள். அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான எண்கள் எதுவோ அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல விஷயத்தை நம்மளுக்கு குறிகாட்டும். அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உத்திரட்டாதி. அப்ப உத்திரட்டாதி அப்படின்ற நம்பர் நட்சத்திரத்திற்கு எந்த நம்பர்களை நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து 89 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 89 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்து அதை சரியா நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய பணவசியம் எதுவாக இருந்தாலுமே உடம்பு சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம். அப்ப ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எந்த நம்பர்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்ப எந்த நம்பர்களை நம்ம பயன்படுத்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இதெல்லாம் வந்து 4 பேருக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய நட்சத்திரம். ரேவதியில ஒருத்தர் பிறந்துட்டாரு, ரேவதி நட்சத்திரத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ரேவதி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று தசாபுத்திகள் நடத்தினாலும் அந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 4 பேருக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்க கொடுக்கும். அப்ப இந்த 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த 2 குடையவன் நின்ற நட்சத்திரம் உங்களுக்கு ரேவதியில உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதை எப்படி பெருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்ற நட்சத்திரம் இது வந்து அந்த ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு செய்யும். இது அனைத்துமே உங்களுக்கு சூட்சமமான பாயிண்டுகள். இதை வந்து ஜோதிடராக இருக்கக்கூடிய அனைவருமே சில பாயிண்டுகளை எடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 2 குடையவன் போய் உட்கார்ந்துருக்காரு, அதற்கு எந்த நம்பர்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 77 அப்படின்ற நம்பரை நீங்க பயன்படுத்தலாம். இப்படி 27 நட்சத்திரங்களுக்கும்
தனித்தனி எண்களுக்கு உண்டான தனித்தனி தன்மைகளும் பலன்களும் இருக்கிறது. அப்ப எந்த நட்சத்திரத்துல நம்ம இருக்குது, அந்த எந்த நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணனா நமக்கு சிறப்பான பலன்களை தரும் என்பதுக்குத்தான் நம்ம இந்த எல்லா நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு பலன்கள் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், அந்த பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாமே எண்கள் மயமாகவே போயிடுச்சு. அப்ப எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு போன் நம்பராக இருக்கட்டும், வண்டி எண்ணாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆதார் நம்பராக இருக்கட்டும், அடுத்து நம்ம போய் நம்ம ஆதாருக்குள்ள நம்ம உள்ள போகணும்னாலே அதற்கும் ஒரு நம்பர்களை கேட்கிறாங்க. ஓடிபி நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த எண்கள் மயமாகவே போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம காலையில எந்திரிக்கக்கூடிய நேரத்துல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் எண்கள் மூலமாகவே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால நம்ம அந்த எண்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்ம காலையில எந்திரிக்கக்கூடிய டயத்தையும் நம்ம சரியா நம்ம எந்திரிக்க வேண்டும். அப்ப எந்திரிக்கக்கூடிய டயத்தை அதையும் நம்ம ஒரு அலாரம் வச்சு எந்திரிக்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் டைம் பார்த்து நம்ம போனாலும் அந்த விஷயம் நமக்கு சக்சஸை கொடுக்கும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய சரியான நேரத்துல நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து மேல போயக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் என்பதுக்கு தான் இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கண்டென்ட்டா கொடுத்திருக்கோம். இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இது போன்ற அதாவது இன்றைய கருத்தரங்கம் மிக அருமையாகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேல நம்ம நண்பர்கள் அதிகமாக பேச வேண்டிய ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால மீண்டும் அடுத்த கருத்தரங்கில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.